வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு உண்டான தமிழகத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி முதல்வர் விஜய் அவர்களை கொடுத்த தள்ளுபடியை மீண்டும் மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளவு மீண்டும் மறுபரிசீலனை செய்து எந்த அளவுக்கு தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிக்க போகிறாரு அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பது ஒரு சூழலில் தற்சமயம் அங்கு வழங்கப்பட்டுள்ள விவசாய கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் விளக்குகிறது. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் 50,000 வரை வாங்கிய சிறு விவசாயிகளுக்கு முழுமையான தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேலே நிலம் வைத்திருக்கும் பெரிய விவசாயிகளுக்கு பாதி அளவு தள்ளுபடியும், இந்த திட்டத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகள் குறித்தும் விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ள அதிருப்தி மற்றும் கோரிக்கைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புதிய அரசு பதவியேற்ற குறுகிய காலத்திலேயே பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதையும், எதிர்காலத்தில் அனைத்து விவசாயிகளும் முழுமையான கடன் தள்ளுபடி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த அரசின் நடவடிக்கைகள் குறித்து அரசியல் கட்சிகள் முன்வைக்கும் விமர்சனங்கள் மற்றும் மக்களின் ஐயப்பாடுகள் இந்த தொகுப்பு அலசுகிறது. முடிவாக அனைத்து தரப்பு விவசாயிகளுக்கும் சமமான பலன்கள் கிடைக்க வேண்டும். பொதுமக்களின் கோரிக்கைகளை இது முதலமைச்சருக்கு வலியுறுத்துகிறது. முதலமைச்சர் ஜோசப் விஜயின் அறிவிப்புகள். கூட்டுறவு வங்கிகளில் கடன், இலவச பஸ் பயணம், பெண்களுக்கு கட்டணமில்லா சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை, விவசாய கடன் தள்ளுபடி தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டது. ஸோ திட்டத்தின் அடிப்படையில் 50,000 ரூபாய். இங்கே கூட்டுறவு வங்கிகள் நகைக்கடன் தள்ளுபடிக்காக காத்திருந்த விவசாயிகளுக்கு தற்பொழுது பயிர்க்கடனில் 50,000, அதிகபட்சம் வரையிலான கடன்கள் 50,000 வரை தள்ளுபடி. கடனுதவி முடிவெடுத்த நிலத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கடனுதவி. 5 ஏக்கருக்கு கீழே சிறு மற்றும் குறு விவசாயிகளாக இருந்தால் 100% தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேலே பெரு விவசாயிகளாக இருந்தால் 50% தள்ளுபடி. பயிர்க்கடனில் யாருக்கு என்ன கிடைக்கும்? குறைந்த வருமானம் உள்ள ஏழை விவசாயிகள் பாதுகாப்பாக, அதிக வருமானம் பெறும் சலுகை குறைப்பது. ஸோ இவங்களுக்கெல்லாம் வெறும் 5,000 தான். மீதி 40,000, 50,000, 30,000, 20,000, 10,000 அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. அரசின் நோக்கம் முழுமையான பலன் கிடைப்பது. தற்போதைய நிலை முழுமையான பலன் கிடைப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மை. விவசாயிகளுடைய மனநிலை. அரசின் சூழல் வரைபடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் எதிர்க்கட்சிகளாக இருந்தாங்க. இப்போ இது ஒரு ஏமாற்று பொய் வேலை. 10 பேருக்கு கொடுத்து விட்டு 90 பேரை ஏமாற்றுவதா? விவசாயிகளை அரசுக்கு எதிராக தூண்டிவிடுதல். விவசாயிகளுடைய மனநிலை. தாவேகா விவசாயத்துறை அணி அமைச்சர்கள் ஆளுங்கட்சியினுடைய விளக்கம். ஆட்சிக்கு 1 மாதம் தான் ஆகிறது. படிப்படியாக வாக்குறுதிகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். பாகுபாடு வேண்டாம். தள்ளுபடி பாகுபாடு. நில அளவை வைத்து 5 ஏக்கர் விவசாயிகளை பிரித்து பார்ப்பது களத்திற்கு யதார்த்த முரணானது. அனைவருக்குமே தேவை. 50% சலுகையாவது அனைவருக்கும் கொடுங்க. அனைவருக்கும் 100% தள்ளுபடி வழங்க முடியாத சுச்சுவேஷனில் 50%ஆவது கொடுங்க. அதாவது இந்த 50,000 உயர்த்தி 1 லட்சம் இல்லைனா ஒரு 2 லட்சம் வரை தள்ளுபடியாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. தற்பொழுதைய நிலை. இந்த 50,000 தள்ளுபடி ஒரு வரப்பிரசாதம் என்றாலும் இது ஒரு தொடக்கமாக மட்டுமே இருக்கும் அப்படின்றது எதோடைய எதிர்பார்ப்பு. அடுத்த கட்ட எதிர்பார்ப்புகள் அப்படின்னா, ஜூன் மாதத்தில் பட்ஜெட்டை நோக்கி 2,500 ரூபா உரிமை தொகையை உங்களுக்கு மாற்றி அமைக்க போகிறாங்க. முழுமையான தள்ளுபடி 50% தள்ளுபடியிலிருந்து 100% தள்ளுபடியாக முழுமையாக கொடுக்க போகிறாங்க. நம்பிக்கை மற்றும் கோரிக்கை. இளைஞர்களின் ஆதரவோடு வந்துள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜய் மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை. மனிதநேயத்தோடு எந்த பாகுபாடும் இன்றி அனைத்து விவசாயிகளுக்கும் முழுமையான கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த உழவர்களின் முக்கியமான பாதுகாப்பு. ஸோ கண்டிப்பாக இதற்கான முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பார் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.